பேன் இண்டியா ஹீரோயின் அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல போனாக்கா ஆக்சுவலி திரு மீனா அவர்களை சொல்லலாம், சௌந்தர்யாவை சொல்லலாம். அந்த அளவுக்கு பேன் இண்டியா லெவலில் நடித்தாங்க ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்திலேயே தன்னோட மேரேஜையும் முடிச்சிடுறாங்க. 2003 வருஷத்துலேயே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு நபரை மேரேஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட நடிப்பு திறமையை பாராட்டி நிறைய பேர் வாழ்த்த ஆரம்பித்தாங்க. பொதுமக்கள் பார்வையெல்லாம் சௌந்தர்யா மேலே விழப்பட்டது. பொதுமக்கள் பார்வை மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் பார்வை கூட சௌந்தர்யா மேலே விழப்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்தில் 2004 பிஜேபியில் இவங்க ஜாயின் ஆகுறாங்க. இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடா அண்டு தமிழ் தெரியக்கூடிய லாங்குவேஜ். ஸோ இந்த எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தாக்கா இந்த சவுத் இந்தியாவையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பிஜேபியை டார்கெட் பண்ணி இவங்களை கேம்பெயினுக்கு உள்ளே எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஆந்திராவில் இருக்க